ஹலோ மக்களே, வெல்கம் டு ஃபேஷன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரேக்கிங் ஸ்டோரி 1 தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து நிறைய பேர் காட்டுறதுங்க. ப்ரோ சூப்பராக இருக்குது ப்ரோ, போடு ப்ரோ ப்ளீஸ் ப்ரோன்றீங்க. அதனால தான் போடுறோம். இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் விளையாடுறது. இது எப்படி இருக்குன்னே தெரில. நான் உடனே அடல்ட் எடுத்துட்டேன். இதுக்கே என்னடா மூவ் ஆரம்பிச்சிச்சு. ஏங்க உட்காந்து எடுப்போ 6 பேர் தான், அதுக்கே மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. சரி ஓகே, எப்படி இருக்குன்னு எனக்கு தெரில. நீங்களாம் கேட்டதுனால இந்த வீடியோ போடுறேன். சரி ஓகே மக்களே, வாங்க பார்ப்போம் பிரேக்கிங் ஸ்டோரி. ஓகேங்க, பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏதோ வீட்டில் வந்து கூப்பிட்டு போய் விடுறானுங்க. லோ எனர்ஜி பாப்பா ஏறிங்க. ஓகேங்க. நான் ஹலோ வெல்கம் டு யுவர் நியூ ஹோம் ஏதோ சொல்கிறானுங்க. ஆப்பிள் எடுத்தோடனே ஆப்பிள் ஏதாவது கிடைக்குதா பாப்பா ஏறுங்க. என்னங்க எதுவுமே இல்லை, வேஸ்ட்டு போல இருக்கே வீடு. எக்ஸ்ப்ளோர் நியூ திங்ஸுங்கிறனுங்க. நாங்கள் அதை தான் பண்ணிட்டுருக்கோம் சார். நீங்கள் உங்கள் வேலையை பார்த்தா நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிப்போம். ஓகேங்க, பார்க்கலாம். இது என்னதுடா இது, பிரேக்கிங் நியூஸ் இன் 3 minutes-ஆ? சரி, நீங்கள் நியூஸ் போடுங்க, நாங்கள் பார்த்துட்டு வரோம். என்னது ஏதாவது கிடைக்குதா? ஏதாவது இருக்காடா? ஏதாவது தாங்கடா. குக்கி கிடச்சிருச்சு. ஐயோ ஒன்றுமே இல்லைங்க. இங்கே பாருங்க, பேஸ்மெண்ட் டோர் லாக் ஆகிருக்கு. லையிங் அரவுண்டா, கீ இருக்கா, அதை வச்சு ஓப்பன் பண்ணுங்கடா அப்படிங்கிறானுங்க. சரி வாங்க போய் அந்த கீ எங்கே இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல எனக்கு வந்து இப்போ இது யாரோட பெட்டும் ஆகிடுச்சு. ஓகேங்க, வாங்க பார்ப்போம் ஏதாவது கிடைக்குதான்னு. நான் இந்த ப்ளூ ரூம் எடுத்துக்கிறதுல எனக்கு சுத்தம் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. ஏன்னா எனக்கு இந்த ப்ளூ கலரே பிடிக்காது. அது எல்லாமே இதில் ஒருத்தர் தான் இருக்காது. நம்ம நிறைய அதிகமான பேர் இருக்கிற ரூமாக எடுப்போம். பச்சை கலரில் எத்தனை பேர் இருக்காங்க? பச்சை கலரில் யாருமே இல்லைங்க. இந்த ரூம் அப்போ ரொம்பவே ரிஸ்கிங்க. குக்கி இருக்குது, இதில் ஒன்றும் இல்லை. எதாவது கிடைக்குதா? அமௌண்ட்டு. சரி தாடா தம்பி. இதில் எதாவது இருக்கா? எதுவுமே இல்லை. சரி வாங்க சரி பார்ப்போம். எனிதிங். இதில் எத்தனை பேர் இருக்காங்க? இதில் யாருமே இல்லை. என்னடா இது, ஆப்பிள் கிடைச்சிச்சு. நத்திங். காசு எதுலையா இருக்கான்னு பார்த்தா காசு தான் கிடைக்கவே மாட்டேங்குது. ஓகேங்க, பார்ப்போம் வாங்க. ஏதாவது காசு இதுலையா போட்டு வச்சுருக்கானுங்களான்னு. ஓகேங்க, எனக்கு தெரிஞ்ச அவ்வளோதான். ஆப்பிள் சாப்பிடுவோம். ஆப்பிள் அவ்வளோதாங்க. ஃபுல் ஹெல்த்து கோர்களை கொண்டு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா டேக் அ சீட் இன் அ டேபிள். ஓகே, மொத்தம் எத்தனை பேர் இருக்கோம் இருங்க பார்ப்போம். மொத்தம் எத்தனை பேர்ரா? 1 2 3 1 2 3 4 5 பேர் தாங்க இருக்கோம். 7 பேர் கூட இல்லைங்க, 5 பேர். ஓ மை காட், 5 பேர்னா கொஞ்சம் கஷ்டம் தாங்க சமாளிக்க. எல்லோரும் ஒரே இதில் இருந்தால் தான் நம்மளால் சமாளிக்க முடியும். இருங்க மெசேஜ் போடுவோம். எங்கடா படிக்குது? ஆல் ஸ்டே இன் 1 ரூம் அப்படின்னு போடுவோம். மெசேஜ் போட்டாச்சுங்க. ஓகே, வாங்க போய் பார்ப்போம் என்ன நடக்குது. ஏங்க இது ஏதோ பின்கோடு மாதிரி இருக்குங்க. ஆல் ஸ்டே இன் 1 ரூம். எனக்கு ஏதோ இது பின்கோடு மாதிரி இருக்கு. இப்போ நான் எங்கே இருந்தேன்? இது ஏதோ பின்கோடு தாங்க உண்மையாலுமே. ஆனால் இதுக்கான கோட் நம்பர் எங்கே கிடைக்குதுன்னு பார்க்கணும். கோட் நம்பர் ஏங்க இருங்க, இதில் என்னப்போ போட்டிருக்கானுங்களே, C921 போட்டிருக்கானுங்க. இருங்க அதுதான் நான் பார்ப்போம். 21 இல்லை
கரண்ட் வேறு போயிடுச்சு. டே எங்கடா இங்கேருந்து பீஸாவை காணோம். 9215 -10 எனர்ஜி பாயிண்ட்ல மைனஸ் குறைக்கிறேன் கண்ட்ரி ப்ரூட்ஸ். ஓகேங்க உட்காந்துப்போம் பார்ப்போம். டெலிவிஷனில் ஏதோ படம் காட்டுறானுங்க போல். போடுங்க சீக்கிரம் இது ஸ்கிப் பண்ணிடலாங்க. இது என்ன தெரில இருந்தாலும் பட் எனக்கு பிடிக்கல, அதனால் ஸ்கிப் பண்ணிட்டேன். டாட்டா என்ன எல்லோரும் மேலே போய் ஹோப்ஃபுல் நத்திங் வரி அபவுட்டு. சரி இப்போ போய் எல்லோரும் ஒரு ரூம் ரெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க. எல்லாம் இதில் தாங்க நிறைய பேர் இருக்காங்க. சே அப்போ எனக்கு எங்கடா நம்ம இதில் படுத்துப்போம். கோ டு ஏங்க சிங்கிளாலாம் வாய்ப்பு இல்லைங்க. சிங்கிளாலா ஐயோ முடிச்சு விட்ருவானுங்களே. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. சிங்கிளாக இருந்தால் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு காலைல கூட நம்ம இருப்போமான்னு தெரில. இல்லை இன்னொருத்தர் இருக்கார் ரிஷிதேவ் ப்ரோ. வாங்க ப்ரோ சீக்கிரம் வாங்க ப்ரோ. இங்கே என்னங்க ரிஷிதேவ் 700 ஆளை காணோம். எங்கெங்க போனார் அவர்? ரிஷிதேவ் 700 கேமை விட்டே போயிட்டாரா? சூப்பர் ரெடி. அவ்வளோதான் தூங்கிட்டான். எனக்கு தெரிஞ்சு இந்த ரூம்ல ஏதாவது நடக்கும்னு நினைக்கிறேன். ஏங்க ஓரளவுக்கு சமாளிச்சுங்க. என்னமோ எனர்ஜி லெவல் ஃபுல்லாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பாருங்கள் அவ்வளோதான். டிஃபீட். டிஃபெண்டு ஏங்க அது எப்படிங்க யார் ரூமை மட்டும் அட்டாக் பண்ணுவாங்க? சரிங்க இப்போ பலகையை கொடுத்து ஒட்ட சொல்கிறானுங்க. அப்படியே கண்ட்ரி ப்ரூட்ஸ் போய் ஒட்டுங்கடா அந்த பலகையை அப்படிங்கிறானுங்க. சரி நம்ம ஒட்டிடுவோம். ஓகேங்க இப்போ இதில் ஆல்ரெடி ஒட்டியாச்சு. இப்போ இன்சைடு இருக்க விண்டோவில் போய் எப்படி உடச்சிட்டு வந்துருக்கோங்க பாருங்கள் கண்ட்ரி ப்ரூட் பசங்க. என்னடா இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க? அவ்வளோதாங்க இது ப்ரொடெக்ட் ஆகிடுச்சு. 2 விண்டோ ப்ரொடெக்ட் பண்ணி விட்டாச்சு. சரி இன்சைடு விண்டோஸ் எல்லாமே ப்ரொடெக்டில் தான் இருக்குது ஆல்ரெடி. ஸோ நம்ம ப்ளூ ரூமுக்கு போவோம். ஹெல்ப் ஏதாவது தேவைப்படுதான்னு பார்ப்போம். அவனுங்களே இன்ட்டு எப்பட்றா நேற்று எனக்கு அட்டாக்ட் எடுத்துச்சு, அவனுங்களுக்கும் அட்டாக்ட் எடுத்துருக்குமா? அப்பா இங்கே யாரும் இல்லைங்க. ஃபயர் ப்ரோ கேமிங் சேவ் பண்ணி வச்சிட்டேன். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு நம்மளே அட்டாக் பண்ண போகிறானுங்க. என்னென்ன பண்ண வேண்டியது இருக்குது. அவ்வளோதான் ஃபுல்லாக மறைச்சாச்சு. இப்போ எவனாலையும் இந்த விண்டோ உடைக்கவே முடியாது. கண்ட்ரி ப்ரூட் பசங்க. இப்போ மீதி இருக்க நாளை வச்சு இதை ஒட்டுவோம். ஓகேங்க இந்த டோர் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நான் க்ளோஸ் பண்ணி விட்டேன். சரி எதுக்கு நமக்கு இந்த வேலை, நம்ம கரெக்டாக போயிட்டு எடிட்டிங் கிடைக்குதான்னு பார்த்து ஒட்டிகிட்டு வருவோம். ஓகே அவ்வளோதான் நினைக்கிறேன். நம்ம வந்து எல்லா வேலையும் எனக்கு நேற்று சண்டை போடும் போது அவ்வளோதாங்க முடிச்சாச்சு. பார்ப்போம் என்ன நடக்குது. பேஜோடன் வான் கிராகிங் யூ டிட் protecting the house. You did a perfect job at protecting the house. I love ice cream. அவங்களும் ஃபயர் ஜோன் ப்ரோ கேமிங் அவங்க தாங்க பெரிய ஒர்க் பண்ணியிருக்காங்கிறாங்க. எனக்கு அப்படியே வந்து மனசு குளிர்ச்சியாக இருக்குது. சரி பார்ப்போம் என்னதான் சொல்கிறானுங்கன்னு. கண்ட்ரி ரோட் பசங்க அப்பப்போ ஏதாவது சொல்லுவானுங்க இந்த மாதிரி தான். வாவ் இட் காட் லேட் ஃபாஸ்ட். அதாவது டைம் ஆகிடுச்சு. இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறானுங்கன்னு சொல்கிறானுங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். ஐயோ வேணாம் இந்த சீட்டில் எனக்கு தெரிஞ்சு இதான் ராசியான சீட்டு. 3 பேர் உட்காருங்கடா. இது எனக்கு தெரிஞ்சு இதாங்க ராசியான சீட்டு. நம்ம ராசியான சீட்டில் உட்காந்தாச்சு.
அப்படியே நமக்கு வருமா. பீஸா வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சுத்த ஆரம்பி. தம்பி சீக்கிரம் உட்கார, இல்லைன்னா பீஸா போயிடும். உட்காந்துட்டான். எனக்கு தெரிஞ்ச அந்த ஐலோ ஐஸ்கிரீமுக்கு கிடைக்கும், எனக்கு கிடைக்கணுங்க. சே சே என்னதுடா அதெல்லாம்? எனக்கெல்லாம் ஒரு பீஸா கூட கிடைக்கலங்க. என்னங்க இதே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குங்க. இருங்க சரி ஒளிஞ்சிருந்து பார்ப்போம். ஏங்க லைட் எங்கேருந்தோ வருதுங்க. வெளில என்ன நடக்குதுன்னு அப்படியே இந்த ஜன்னல் வழியா அப்படி இவங்க இங்கே போகிறேங்க. தேர் அவுட் சைட். வெளில நிறைய பேர் இருக்கானுங்க. இப்போ என்ன பண்ண சொல்கிறானுங்க? வி ஹாவ் டு ஹோப் போட்ஸ் வில் பி ஹெல்ப் டு கெட் டு யர் பெட்டு. பெட்டுக்கு வந்தாச்சு. அவ்வளோதாங்க. ஓகேங்க, நம்ம வந்து இப்போ தூங்க ஆரம்பிச்சிட்டோம். ஹெல்த்து கொஞ்சம் ஏற்றி விடுக்கடாடி. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நைட் இந்த ரூமுங்க, இந்த ரூம் தான் அட்டாக் பண்ண போகிறாங்க மக்களே. எனக்கு தெரிஞ்சு எனக்கு கன்ஃபார்ம் நல்லாவே தெரியும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ வேறு எந்த ரூம்லேயும் யாருமே இல்லை. இந்த ஒரு ரூம் தான் இப்போதைக்கு இருக்கே. சொன்னாலையா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ரூம் அட்டாக் ஆகலையா? இந்த ரூம் அட்டாக் எவ்வளோங்க? அப்போதான் பக்கத்து ரூம் தான் அட்டாக் ஆகிருக்கு. பக்கத்து ரூம் அட்டாக் ஆகிடுச்சு. ஓகே, எத்தனை பேர் இந்த ரூமில் நாங்கள் 4 பேர் இருக்கோங்க. ஸோ ப்ராப்ளம் இல்லை. டோட்டலாகவே எத்தனை பேர் இருக்கோம்? 1 2 3 4 5 பேர் இருக்கோம். அவர் ஒருத்தர் மட்டும் தனியாக ஸ்டே பண்ணிக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். லைட்டாக போடுங்கடா. லைட்டாக ஆயிடுச்சு. சரி ஓகே. பிங்க் ரூம் அட்டாக்டு லாஸ்ட் நைட், எவ்ரி ஒன் சர்வைவ்டு. பிங்க் ரூமில் யார் இருந்தா? ஐலோ ஐஸ்கிரீம். ஏங்க அவர் தனியாக சமாளிச்சிருக்காருங்க பாவங்க. நம்மளாச்சும் அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். ஹெட் டவுன் ஸ்டேர் அந்த விண்டோஸ் உடஞ்சிச்சு. ஆமாங்க, யாரோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா உள்ளே யாரோ இருப்பாங்க. நானே தான் முதல்ல பார்த்தேன். ஜிஜோ இங்கே பேட் கை ஸ்டில் டவுன் தேர். யாராவது கீழே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ வந்தவொடனே என்னை பிடிச்சி விட போகிறான். இந்த சவுண்டு ஹியூஜாக ஒளிஞ்சுக்கோங்கிறானுங்க கிச்சனில். சரி நம்ம ஒளிஞ்சுப்போம். டோன்ட் கோ அப் தேர், ஃபைண்ட் அ க்ளோஸ் டு டவுன் ஸ்டேர். கீழே எங்கேயோ ஒளிஞ்சுக்கூடா அப்படிங்கிறானுங்க. ஏங்க அதுக்குள்ளே எவனோ ஒருத்தன் ஏதோ ஆயிடுச்சுங்க பிரணவுக்கு. எவனோ ஒருத்தன் அதுக்குள்ளே முடிச்சிட்டானுங்க. நாங்கள் 4 பேர் தான் கரெக்டாக இருக்கோம். ஓகே. என்ன நடக்க போகுதுன்னு ஒரே அதிர்ச்சியாக இருக்கேங்க. அதுக்குள்ளே ஒருத்தன் போயிட்டானா? பிரணவதேவி ஆரம்பித்தே 13 நிமிஷத்தில் ஒருத்தன் போயிட்டாங்க. ஓகே பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஏங்க சாவி வச்சுட்டு யாரோ போன மாதிரில. ஓ மை காட், சாவி வச்சுட்டு யாரோ போனாங்கங்க. சரி நீங்கள் நல்லா பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கோம். ஹீ இஸ் கான் அப்ஸ்டேர்ஸு குயிக்கு. ஓகே, ரன் டு த பேஸ்மெண்ட் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரன் அப் டு த பேஸ்மெண்ட். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஐலோ ஐஸ்கிரீம் வந்துட்டாங்க. பிக்கப் த பேஸ் பால் பட் ஆப்பிளுங்க. எனக்கு எதாவது நல்லதாக சாப்பிட கிடச்சிச்சுன்னா நல்லாயிருக்கும். குக்கியா இது? ஆப்பிள் ஒன்று கிடச்சிருக்கு. இங்கே ஒரு ஆப்பிள் இருக்கா? ஆப்பிள். ஹேமர் கிடச்சா கூட நல்லா தான் இருக்கும். ஓகே, ஆப்பிள் 2 கிடச்சிருக்குங்க. ஓகேங்க, ஹெல்த் ஏற்றிப்போம் கொஞ்சம் கொஞ்சம். பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாருமே இருக்கோம். நாங்கள் 3 பேர் தாங்க இருக்கோம். அந்த இன்னொருத்தர் ஆளை காணோம். ப்ரோ எங்கே ப்ரோ இருக்கீங்க? ப்ரோ வாட்டர் ப்ரோ ஆளை காணோங்க. ப்ரோ எங்கேயோ போயிட்டார் போல், பிஸியாக இருப்பார் போல். க்ரௌபார் கூட இருக்குங்க. க்ரௌபார் கூட வெப்பனாக யூஸ் பண்ணலாம். ஆனால் எல்லோரும் இதை யூஸ் பண்ணுறாங்க, நம்மளும் இதை யூஸ் பண்ணுவோம்.
க்ரௌபார் எடுக்கிற மாதிரி இருந்தால் நல்லா இருந்திருக்கும். they are trying to break in now. Defend the basement. ஓ இப்போ பேஸ்மெண்ட் வேறு டிஃபெண்ட் பண்ணுமா? ஏகப்பட்ட வேலை கொடுக்குறீங்களேடா. கடிக்குதுங்க பூனை. ஓகே டிஃபெண்ட் த பேஸ்மெண்ட்டுங்கிறானுங்க. எவனுமே வரல. என்னடா டிஃபெண்ட் பண்ண சொல்கிறானுங்க? ஓ மை காட் நீங்களே அடித்து சட்டை போட்டுக்கோங்க, என்னைய கூப்பிடாதீங்க. முடிச்சு விட்டாச்சு. காலாக பிச்சு விட்டாச்சு. எங்கே யாரா இருக்கீங்களா? காசு டேடா வந்துட்டான். அவ்வளோதாங்க, முடிச்சு விட்டாச்சு இவனையும். என்ன தந்திருக்கான்? அவ்வளோதான், காசு நான் எடுத்துக்கிட்டேன். ஸ்லாட் ட்ராப்டு பேட்லாக் ஏதோ கண்டுபிடிச்சிருக்காங்க எவனோ ஏதோ. ஓ நைட் இப்போ வந்து இங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டானுங்க. பெட்ரோல்ஸ் இந்த பேஸ்மெண்ட் பெட்ரோல்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ இங்கே நைட் வந்து இங்கேயே தூங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவுக்கே வந்துட்டானுங்க பசங்க. இட்ஸ் கோயிங் டு பி வெரி 3 பேர் தான் இருக்கோமே. அவ்வளோதான் +20. 3 பேர் தான் இருக்கிறதுனால கரெக்டாக 3 பெட்ஸ் இருக்குங்க. ஸோ 3 பேர் அப்படியே தூங்கியாச்சு. பார்த்தீங்களா சம்திங் லைட்ஸ்லாம் ஆஃப் ஆகிடுச்சு. ஏதாவது நடக்குமா? ஏதாவது நடக்குமான்னு பார்த்தா ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. சரி ஓகே, அவ்வளோதான். கட்சின்னு ஆஃப் பண்ணிட்டானுங்கனாலே சம்திங் நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம். அவனுங்களாம் ஏதாவது சொல்கிற வரைக்கும் நம்ம அப்படியே தூங்கிட்டே இருப்போம். இதை இப்போ தான் நாங்கள் கட்சின்னு போட்டானுங்க, திருப்பி கட்சின்னு போடுறானுங்க. அவ்வளோதான், விடிஞ்சிருச்சு. எந்திரிப்போம். மேலே வர்றானுங்க. என்னடா எல்லாம் மேலே வர்றீங்க? ஹெட் அவுட் ஆஃப் த பேஸ்மெண்ட். வெளில ஓடி வந்தாச்சு. இப்போ எங்கே போக சொல்கிறானுங்க? வெளிலையே போக சொல்கிறானுங்க. ஓ என்னங்க உள்ள கண்டுபிடிச்சிருக்கானுங்க? ஃப்ரெண்ட் டோர் உடச்சி போட்டானுங்க. கண்ட்ரி ப்ரூஸ். இப்போ வந்து இந்த ஜூஸ் குடிப்போம், அவ்வளோதாங்க. இன்னொரு ஜூஸ் எடுக்க முடியுமா? ஹெட் அவுட்டு டோரு கிராசரி ஸ்டோருக்கு போங்கடா அப்படிங்கிறானுங்க. என்னென்ன நடந்திருக்க போகிறேங்க. கிராசரி ஸ்டோர் பார்த்தீங்கன்னா நான் கிராசரி ஸ்டோர் தான் போயிட்டுருக்கேன். நெய்பர்ஹுட்லாம் வந்து அழிச்சு விட்டானுங்களாம். சரி ஓகே, நம்மளை மட்டும்தாங்க அப்போ இன்னும் விட்டுருக்கானுங்க. ஏதோ ட்ராப் மாதிரி இருக்குது, எதுக்கு ஜம்ப் பண்ணியே போவோம். ஒரு திடீர்னு நீ ட்ராப்பில் காலை வச்சுட்ட இந்த சாவு அப்படின்ட்டானுங்கன்னா பிரச்சனை. ஐயோ பார்த்தீங்களா, நினச்சேங்க சம்திங் ட்ராப்பு தான் அப்படிங்கிற மாதிரி. சரி ஓகே, இப்போ என்ன இருக்குது? மெடிக்கிட்டு 60 அந்தளவுக்கு காசு இல்லைப்பா. டெடிபியர் எதுக்குன்னே தெரிலங்க. டெடிபியர் 40 தான் வேணும். சிப்ஸ் வாங்கிப்போம். சிப்ஸ் தாங்க பெட்ரு. ஓகேங்க, சிப்ஸு சாப்பிட்டு ஓரளவுக்கு நமக்கு இப்போ வந்து ஹெல்த் ஃபுல்லாக பண்ணிக்கிட்டேன். 40 rupees வந்தால் ஏதோ சூடாக பாயசம் தரானுங்களாம். நமக்கு சிப்ஸு தான் முக்கியம். சிப்ஸு சாப்பிட்டு பாருங்க, ஃபுல் எனர்ஜி. ஓ இது வேறங்க 15 இது போயிடும். அவ்வளோதான், கரெக்டாக ஜம்ப்பு. ஒரு ஜம்ப்பு ட்ராப்பு. நான் நினச்சேங்க, தம்பி ஏன்டா இப்படி செத்து போயிடாதடா, கடைசியில் தேவைப்படணுண்டா. ஆல்ரெடி 3 பேர் தான் இருப்போம். இதை முடிப்போனாலே தெரிலங்க எனக்கு. சரி வாங்க பார்ப்போம். இந்த ஐலோ ஐஸ்கிரீம் ஆல்ரெடி இந்த கேம் விளையாண்டுருப்பாங்க போல், அதனால தான் சூப்பராக ஆடுறாங்க. சரி எங்கே போகிறாங்கன்னு பார்த்து நம்ம அவங்களோடய போவோம். மேடம் எங்களை அப்படியே பத்திரமா கூட்டிகிட்டு போய் பத்திரமா சேஃப்டி லாக்கரில் உட்கார வச்சுருக்கேன். சரி என்னங்க டெடிபியர் யூஸ் பண்ணால் மறைஞ்சிடலாமா? இது எனக்கு தெரியாமல் போச்சு. சரி எங்கள் டெடிபியர் யூஸ் பண்ணி இன்விசிபிள் ஆகிட்டாங்கங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. சரி ஓகே, இப்போ என்னடா பண்ணும்? இன்னொன்று கிடச்சிச்சுன்னா நல்லாயிருக்கும். இன்னொன்று கிடைக்கல. ஒன்லி டேக் 1 யூ ரீடிங் யூ. சே என்ன சொன்னால் இட்ஸ் கெட்டிங் லேட்டு, கெட் ஹோம் பிஃபோர்
வி லாக் த டோர்ஸ் ஆஃப் ஃபார் த நைட்டு. ஏங்க ஒரு நிமிஷம் இதை பாருங்க. டேக் ஒன்லி ஒன் கிரீடி நூபா. சரிங்க பார்ப்போம். பேஸ்மெண்ட் உள்ள போகணுமா எங்கே போகணும் எதுவும் தெரில. சரி டிஃபெண்ட் அவ்வளோதாங்க. இது டிஃபெண்ட் பொசிஷனா? சரி ஓகே. இப்போ எனக்கு தெரிஞ்சு பேஸ்மெண்ட்டுக்குள்ளே தான் கொடுக்க போகிறானுங்கன்னு நினைக்கிறேன். இல்லை பேஸ்மெண்ட் இல்லை, ஹால். இப்போ டோர்ஸ்லாம் லாக் ஆகிடுச்சு. இந்த டோர் ஆல்ரெடி உடஞ்சி தானே இருக்குது. ஓகேங்க, குட் ஜாப் கிராபிங் சப்ளைஸ். ஐ திங்க் வி வில் ஆர்டர் பீஸா ஃபார் டின்னராங்க. பீஸா வந்து ஆர்டர் போடுறானுங்களாம். சரி, இது பீஸா வில் பி சூன். ஏங்க எனக்கு தெரிஞ்ச இந்த பீஸா டெலிவரி மேன் ஏதாவது ஃப்ராடு பண்ணி அடிப்பானோ தெரியலையே. சரி உட்காருவோம். ஐயோ இஸ்லீம் அப்போ மறைஞ்சிடுறாங்க. மை காட். சரி நம்மக்கிட்ட இப்போ சுத்தமாக காசே இல்லை. ஒரு 50 ரூபா கிடச்சின்னா கூட பரவாயில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பிள் ஹோல்டு ஐட்டம் இன் ஹேண்டு அங்கே. ஓ இத்தனை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி குக் பண்ணிக்கலாம் போல். சரி அடுத்த தடவை நம்ம பார்ப்போம். சம்மோட ஸ்மார்ட்டிங் டோருங்க. சரி நம்ம எல்லாத்தையும் பீஸாஸ். இத்தனை பீஸாவா? ஓப்பன் டு த டோர். நிறைய பீஸா எடுத்து வந்திருக்கான். யார் பீஸா டெலிவரி மேன். தம்பி பீஸா வச்சுட்டு போப்பா. போ பசிக்குது போ. இது யார்? லைட்டில் ஆஃப் பண்ணிட்டாங்க. அப்போ சம்திங் ராங்க. இவனை வேற படிக்கணுமா? ஓகேங்க, ஆல்ரெடி வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுதுங்க. இதுனா அவ்வளோ நல்லாவாக இருக்கும் இந்த கேம் பிளே. சரி பார்ப்போம் இருங்க. என்னடா நடக்குது இது? தம்பி ஓகேங்க, சம்திங் ஏதோ கட்சின்னு போடுறானுங்க. கட்டை எடுத்துட்டு வந்துட்டான்டா. டிஃபீட் த பீஸா கையா. பீஸா குடிக்க வந்தான் இவன். வாடா 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 துரத்துறான் மம்மியே டாடிய. என்ன என்னைய மட்டும் துரத்துற? இவன் அடிக்கிறான். அடி 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 போட்டு அடி அடி அடி. தனியாக அடி வாங்க விடுறீங்களே, மனசாச்சே இல்லையா? சிப்ஸ் அடிங்கடா போட்டு. ஐயோ இப்போ நம்ம எனர்ஜியை மொத்தமாக முடிச்சு விட்றோம் போல இருக்கு. அவ்வளோதாங்க, தனித்தனியாக பிச்சு விட்டாச்சு. பீஸாலாம் சாப்பிடுவானா? இங்கே இருக்கு பாருங்க, இது எடுத்துப்போம். அவ்வளோதாங்க, ஓரளவுக்கு கொஞ்சம் குட் ஜாப்பு. நான் ரீட்டைன் பண்ணிட்டேன் ஹெல்த்து. பீஸா சாப்பிட்டு கோ டு பெட் தான். ஓகே கைஸ், எல்லாம் ஒரே ரூமில் ஸ்டே பண்ணுங்கடா. அவன் ஒரு ரூமில் ஸ்டே பண்ணாதீங்க, ஏன்னா ப்ராப்ளம் ஆகிடும். எல்லாம் ஒரு ரூமில் ஸ்டே பண்ணுறது தான் பெட்டர் ஜாப். அவ்வளோதாங்க, எனக்கு நியர்லி ஃபுல் ஆகிடுச்சு. நான் ஒரு சிப்ஸ் சாப்பிட்டுக்கிறேன். அவ்வளோதான், எனக்கு ஃபுல் ஆகிடுச்சு, ஹெல்த் ஃபுல்லு. அப்பா 3 பேர் ஒரே ரூமில் ஸ்டே பண்ணுறாங்க. அப்போ தான் கொஞ்சம் இதெல்லாம் சமாளிக்க முடியும். நான் அப்போ தனியாக ஸ்டே பண்ணி கிட்டத்தட்ட அப்பா என்னமா அடி வாங்கணும் தெரியுவாங்க. ஓகே டெய்லி சீக்கிரம் ஏதோ எண்டிங் போடுங்களா. ஓகேங்க, பார்த்தீங்கன்னா கட்சின் போட்டானுங்க, ஏதோ சண்டை. ஐயோ முதல்ல இதேடுறா. எல்லாத்தையும் அடி அடி. அவ்வளோதாங்க, முடிச்சு விட்டாச்சு, எல்லாத்தையும் முடிச்சாச்சு. ஏங்க 10 ரூபா கிடச்சிருக்குங்க எனக்கு. இப்போ கிடைக்கிது 10 ரூபா. சரி ஓகே, எவனோ ஒருத்தன் உள்ளே வந்தான், அவனை முடிச்சு விட்டோம். இப்போ தூங்குறான் பாருங்க. யூ கான் ஸ்லீப் ரைட் நோ. நான் தூங்கவே இல்லை கண்ட்ரி ப்ரூட்ஸ். த ப்ளூ ரூம் வாஸ் அட்டாக்டு லாஸ்ட் நைட். எவ்ரி ஒன் சார் இருந்ததே ஒரே ஒரு ரூம் தான், அதை அட்டாக் பண்ணியிருக்கானுங்க. பி கேர்ஃபுல். அலாரம் கோயிங் ஆனாங்க. கோ அட் சைட் அண்ட் செக் இட். பி கேர்ஃபுல் அப்படிங்கிறானுங்க.
என்ன 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 நடக்குது? டே 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 என்னங்க ஏதோ கிராசரி ஷாப்பில் ஏதோ அட்டாக் நடந்திருக்கும் போல். ஓ இந்த கண்ட்ரி குரூப் இங்கே தான் இருக்கானா? இப்போ இவனை முடிக்கணுமா? ஏ தம்பி, நீ தேவலாம் தப்பு பண்ணி என்கிட்ட மாட்டிக்கிட்ட. உன்னைய முடிக்காம விடுறா இல்லை. ஸ்கேரி லாரி இஸ் கம்மிங் திஸ் வே, வி நீட் டு எஸ்கேப் நவ். ஓ இதுதான் ஸ்கேரி லாரியா? ஃபைண்ட் த சீவர். எல்லாரும் எதோ கிளம்புறானுங்க. எங்கடா போகிறீங்க? ஸ்கேரி லாரி ஆளையே காணோம். சீவர் இப்போ கண்டுபிடிச்சி போகணுமா? சீவர் எல்லோரும் போயிட்டானுங்க. நம்ம ஒருத்தங்க எல்லோரும் ஆல்ரெடி இந்த கேம் விளாண்டுருப்பானுங்க போலங்க. நம்ம தான் இப்போ ஃபஸ்ட் டைம் விளையாடுறோம். எல்லாருமே ஆல்ரெடி இந்த கேம் விளாண்டு ஓரளவுக்கு முடிச்சிருப்பாங்க போல். கீழே போகிறானுங்க. எதுக்குடா கீழே போகிறீங்க? கண்ட்ரி ப்ரூட்ஸ். சீவர் இஸ் ஃப்ளட்டட். இப்போ என்ன பண்ணுமா? என்னங்க பண்ணுறது? இப்போ ஜம்ப் பண்ணி ஏதாவது போகணுமாடா? ஏங்க இப்போ ஜம்ப் பண்ணி ஏதாவது போகணுமா? The fever has drained down the path. Oh my god. எடா புதுசு எதை கொண்டு வரீங்க? ஓகே சம்திங் ஏதோ பண்ணுறானுங்க. என்ன பண்ணுறானுங்கன்னு தான் புரியல. ஜம்ப் பண்ணி டாஸ்க் மாதிரி கொண்டு போகிறானுங்க. இந்த மாதிரிலாம் இதெல்லாம் வந்து சப்பா மேட்ரு, சால்ட் வாட்ரு. நான் ஃபயர் ஜோன் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர்னு உங்கள் எல்லாத்துக்குமே மினிமம் தெரியும். அவ்வளோதான் முடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். சேஃப்டியான இடத்துக்கு வந்தாச்சுங்க. ஏடா ஏதோ பார்த்து பாக்ஸ் மாதிரிலாம் வச்சுக்கானுங்க. ஷேர் த வெப்பன்ஸ் யூ நீடு. ஆல்ரெடி வெப்பன் இருக்குது, பார்த்துக்கலாம். சம்திங் அப்போ ஃபைட் நடக்க போகுது. நல்லா சாப்பிட்டு ஜெம்பு எடுத்துப்போம். என்னங்க இது போகவே போல இருக்குது. அப்படியே நம்மக்கிட்டே தான் இருக்கும் போல். சரி சண்டை ஏதோ ஆக போகுதுன்னு மட்டும் தெரியுதுங்க. நல்லா ஐயோ இந்த சைடு விழுந்துடக்கூடாது. கீழே விழுந்தாலும் ஏதாவது நடக்கும். ஓகேங்க, இப்போ ஏதாவது சம்திங் நடக்க போகுது, அது மட்டும் தெரியுது நல்லா. இந்த டெடி வாங்கியிருக்கலாம் போல இருக்கே, பேசாமல் இன்விசிபிள் ஆச்சா இருக்கலாம். எனர்ஜியா? ஓ நம்மளுக்குலேருந்து 30 போய் அவங்கள காப்பாற்றிருக்கோங்க. அவ்வளோதாங்க, போயிடுச்சு. நம்ம ஃபுல் எனர்ஜி ஆகிடுச்சு. ப்ரோ தயவு செஞ்சு அடுத்த தடவை ட்ரவுன் ஆகிடாதீங்க. காப்பாற்றுறதுல கஷ்டம். பார்த்தீங்கன்னா நம்ம 30 எனர்ஜி கொடுத்து அவங்கள காப்பாற்றிருக்கேங்க. இது மாதிரிலாம் எதுவும் பண்ணிருக்காதீங்க ப்ரோ. கஷ்டப்பட்டு உங்களை காப்பாற்றி விட்ருக்கேன். ஓகேங்க, பார்ப்போம் சம்திங் ஏதாவது நடக்குதான்னு. எதுவுமே நடக்க மாட்டேங்குது. எரர் பிளேயர் ஸ்கிரிப்ட்ஸ் டயலாக் சர்வீஸ் 48. ஐயோ இங்கே கரண்ட் போகுது. ரீபூட்டிங்கா? என்னடா பொங்கிருச்சு. காவிரி ஆற்று மாதிரி பொங்கிருச்சுங்க. ஏதோ நடக்கும் போல இருக்கே ப்ரோ. மாட்டிக்காதீங்க ப்ரோ. போயிட்டு ரோபோட் ஃபெயில், ரீபூட் ஃபெயில்ட், அன்சஃபிஷியன்ட் மேல்யூ, ஃபயர் வால் பைபாஸ் ஓவர், எரர். என்னடா சொல்கிறீங்க? ரீபூட் ஃபெயில் ஆகிடுச்சு, எரருங்கிறானுங்க. கண்ட்ரி ப்ரூட் சென்னை புரியிற மாதிரி சொல்ல மாட்டேங்கிறானுங்க. ஐயோ டே, இது எங்கே வந்துச்சு? ரன்னை தான் எப்படி சொல்கிறானுங்களா? ஓகே ஓடிக்கலாம். அடிமா அடி, நீ அடி. உனக்கு இருக்க அளவுக்குலாம் எங்களுக்கு சுத்தும் போல இருக்கே. ஏங்க அது பின்னாடி ஒரு கீ கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த கீயை தொடணும்னு நினைக்கிறேன். என்ன டயலாக்கு? சே எங்கடா போனா? ஓ இங்கேயா? இங்கே இருக்கியா நீ? ஹலோ சொல்லு. ஹலோ, மை நேம் இஸ் ஸ்கேரி லாரியா. and up until now you are been playing easy mode. Luckily for you that's about to சேஞ்சா? இவ்வளோ நேரம் நம்ம ஏதோ ஈஸி மூட் ஆடணுமாங்க. இப்போ ஏதோ சேஞ்ச் ஆக போகுது தான். டைம் டு டை. அதை நீ சொல்லாத, உனக்கு அதை சொல்லிக்கோ. உன் ஆளுங்களை அனுப்புனா ஐ டோன்ட்ல. இவன் ஆளுங்களை அனுப்புகிறாங்க, நம்ம சண்டை போடணுமா? என்னை பார்த்து என்ன நினச்ச? அடிங்க எல்லாத்தையும் வெளுத்துக்கட்டு.
வெளுத்து கட்டு வெளுத்து கட்டு வெளுத்து கட்டு வெளுத்து கட்டு வெளு 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 ஐயே இது வேற வருதுங்க. இதுகிட்ட மாட்டினா வர பிரச்சனை. யூ ஆர் மேக்கிங் மீ எக்ஸ்ட்ரீம்லி ஆங்கிரி. ஐயோ தம்பி, ஐயோ -20ங்க. ஐயோ என்னங்க இது? ஓ மை காட், கொஞ்சம் பாதி தாங்க ஆடணும். எங்கேயோ வருது. அடுத்த சரி ரூட்டை போட்டு போகுது. ஐயோ ஏய் ரூட்டை போட்டுறாங்க. ஏய் ஏய் என்னங்க? ஐயோ ஜி எஸ்கேப் தான் ஆகணும். செத்துருவோம் போல இருக்கேங்க. வரங்கடா. ஒரு லைஃப் முடிஞ்சிச்சு. நம்ம எனக்கு தெரிஞ்சு நான் செத்துற போகிறேங்க. ஆஹா திருப்பி சிரிக்கிறதே. இதுங்களோட சண்டை வாய்ப்பு இல்லைங்க. எனக்கு லோ எனர்ஜி. வாட்ஸ் ரோஸ் வித் சம் கார்ன்ஸ். என்னமோ வளர்ச்சி. ஓ மை காட், சாக தாங்க போகிறோம். அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு நம்ம கதை. அவ்வளோதான், எல்லாருமே செத்துருப்பாங்க. ஹீஸ்பேனு வெயிட் ஃபார் ஏங்க ஐ லவ் ஐஸ்கிரீமும் முடிஞ்சிச்சுங்க. ஓகே மக்களே, இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.